இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ சபைகளின் மத்தியிலே, விசுவாசிகளின் மத்தியிலே பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் அந்நிய பாஷை. அதனாலே இதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது நல்லது, அவசியமானது. சாதாரணமாக கேட்பார்கள், 2 கிறிஸ்தவர்கள் எதிர்பாராத விதமாக சந்தித்தால் அவர்கள் கேட்கக்கூடியது, பிரதர் அல்லது சார், நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா. நீங்க அப்போ பிலீவரா? எஸ். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஏயோ பியோ எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன். ஓ, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஓ எஸ். எப்போ? இப்போ. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? தேர்டு வேர்டு தான், அடுத்த கொஸ்டின் தான். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? மற்ற குரூப்பை கேட்டால் சொல்லுவாங்க பெற்றிருக்கோன்னு. அவங்க அந்த அந்நிய பாஷையில் பேசி அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் நான் பெற்றிருக்கிறேன். அப்புறம் அடுத்த கேள்வி, எப்படி பெற்றீங்க? அப்போ அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. இந்த சிலரை போய் பார்த்து நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏஜிக்கு போகிறோம். இந்த ஏஜிக்கு போகிறோன்னு சொல்கிறதில்ல, அடேங்கப்பா இருக்குதுல அந்த ஒரு அந்த நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் இருக்குதே, அங்கே அதில் ஒரு ப்ரௌட்னஸ் இருக்குது. அங்கே போ. நீங்கள் நாங்கள் இங்கே ஒரு காஸ்பல் ஹால் இருக்கோம்ல, அங்கே போகிறோம். இது சொல்லும் போதே பாதி ஜீவம் போயிடும். அப்படி இருக்காதீங்க. அவங்கள விட எத்தனையோ மடங்கு ப்ரௌடாக இருக்க வேண்டியவங்க நம்ம. ஏன்? நம்ம சபைக்கு இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல ஹிஸ்டரி, ஒரு நல்ல ஆரிஜின், ஆரம்பம் எந்த சபைக்கும் கிடையாதுங்க. எந்த சபைக்கும் கிடையாதுங்க. அடிச்சு சொல்லலாங்க, சொல்லலாம். உலகத்தில் எந்தெந்த கள்ள உபதேசங்கள், தவறான போதனைகள் போதிக்கப்படுகிற ஆர்கனைசேஷன்ஸ், சபைகள், கூட்டங்கள், ஸ்தாபனங்கள் இருக்குதோ அதெல்லாம் மெஜாரிட்டி நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணால ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். சர்ச் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க, தெரியும். படிக்கணும். பொதுவாகவே நம்ம ஆட்களுக்கு படிக்கிறது ரொம்ப கம்மி. இப்போ நம்ம மத்தியில் என்ன நடக்குது? பொதுவாக யாராவது நம்முடைய உபதேசத்தை பற்றி அல்லது பைபிளில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பிரதர், ஐயா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதுவா, ஓ நீங்கள் இதை கேட்குறீங்களோ, நான் இதை இந்த அளவுக்கு திங்க் பண்ணலை. எங்கள் எல்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, மூப்பர், அவர்கிட்ட நான் கேட்டு வந்து சொல்கிறேன், இல்லைனா எங்கள் ஊழியக்கார்ட்ட நான் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. ஊழியக்கார்ட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரி, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னது மாதிரி இவர் சொல்வார், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரில, அந்த பிரசங்கியார் வருவார், அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன், இல்லைன்னா அவர்கிட்ட நான் உங்களை கொண்டு போய் மாட்டி விடுறேன். இந்த அவல நிலை தானே இருக்குது இன்னைக்கு நம்முடைய சபைகள்ல. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும். ஒவ்வொரு விசுவாசியும் வேதாகமத்தை திறம்பட படிக்கணும். அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு ப்ரௌட்னஸ் நம்ம சபைக்கு போறதுல இருக்கணும். எந்த தப்பான போதனைகள் போதிக்கிற கூட்டம் பெரும்பாலும் பாருங்க பெண்ணால ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கும். 1901 ஜனவரி 1 இதுக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே என்கின்ற இயக்கமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு சபையே கிடையாது. சபையே கிடையாது. இது நான் சொல்லல, சபை வரலாறு சொல்லுது. தலை சிறந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸ் தாங்கள் எழுதியிருக்கிற தங்களுடைய புஸ்தகங்கள்லயே சொல்லி இருக்கிறாங்க. பெந்தகோஸ்தே சபையினுடைய ஆரம்பம் பெத்தேல் பைபிள் காலேஜ் என்ற ஒரு பைபிள் காலேஜ். அந்த பைபிள் காலேஜில் டோபெக்கா என்கின்ற இடத்துல அந்த பைபிள் காலேஜில் உள்ள மாணவ மாணவிகள் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்ற ஒரு வாலிப பெண், ஆக்னஸ் சிஸ்டர்
ஆக்னஸ் ஓம் மான் என்ற ஒரு வாலிப பெண் திடீரென்று பரவச நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு அவள் புலப்படாத வார்த்தைகளை பேசினாள். அவள் பேசின அந்த விஷயம் புதுமையாக இருந்தது. ஏனென்றால் அந்நிய பாஷை ஆரம்ப காலத்தில் ஓய்ந்து போய்விட்டது, நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே 1901 ஜனவரி 1 அந்த நாளிலே இந்த அனுபவம் வந்த உடனே அன்றைக்கு எல்லாருக்கும் அது புதுமையாக இருந்தது, பேசினவளுக்கும் அது புதுமையாக இருந்தது. உடனே என்ன யோசித்தார்கள், இது என்னவாக இருக்கலாம், அப்ப இதுக்கு பைபிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதா, கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணப்போதான் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குதே, பெந்தெக்கோஸ்தே நாளின் அனுபவம் அதுதான் இது. உடனே அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, பின்மழையின் காலம். இதனது பின்மழையின் காலம், பின்மாரியின் காலம் என்று சொல்லி இந்த காலத்தை வர்ணிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச் இயக்கம். ஆனால் ஒரு விஷயம் சம்மதிக்கணும், குறுகின காலத்துக்குள்ள எவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு வளர்ச்சி. வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய தரத்தின் அடையாளம் அல்ல. எண்ணிக்கையின் பெருக்கம் ஆவிக்குரிய வாழ்வின் தராதரத்தை அளக்கின்ற அளவுமானி அல்ல. அப்ப நம்மள மாதிரி 10 பேர் ஈவரட்டிட்டு உட்கார்ந்துருக்கலாமா? அதுவும் கூடாது. வளரணும், வளரணும். அப்ப ஒரு அசத்தியமான காரியத்தை குறித்துள்ளவங்க அவ்வளவு வைராக்கியமாக இருந்தால் சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வைராக்கியமாக இருக்க வேணும். அதனால நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பெற்றிருக்கிறோம் சொல்லணும். அடுத்த கேள்வி, விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டாங்க. அடுத்த கேள்வி, அப்ப நீங்க டங்ஸ்ல பேசுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்ல. அடடே, என்ன இது வித்தியாசமா இருக்கு. அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்றீங்க. அந்நிய பாஷையில பேசுறீங்களான்னு கேட்டா இல்லன்னு சொல்றீங்க. என்னங்க தலையை பிச்சுக்கணும் போல இருக்குது. அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளமே என்னதுதான்? அந்நிய பாஷை தாங்க. பிறகு நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்களான்னு கேட்டா ஆமாங்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்களான்னு கேட்டா மாட்டோன்னு சொல்றீங்க. எப்படி அது? எங்கேயோ தகராறு இருக்குத. அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எங்க மூப்பர் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. டபார்னு அங்க தூக்கி போட்டாச்சா மூப்பர் மேல. என்ன தைரியம் அல்ல. வேதம் அப்படி சொல்லுகிறது. அபிஷேகத்துக்கும் அந்நிய பாஷைக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி வேதவசனத்தை விளக்கி காட்டுறதுக்கான நெஞ்செழுத்தம் இல்லாததுனால பாரத்தை மூப்பர் மேல தூக்கி போட்டுறது. அப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள்ல அந்நிய பாஷையை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டியது தேவைதானே? தேவைதான். பார்க்கலாமா? சரி, முதலாவதாக அந்நிய பாஷையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வேதாகம பகுதிகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாஷையை பற்றி 7 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வேத பகுதியை சொல்லணுமா? உங்களுக்கே தெரியுமே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:10, 19, 1 கொரிந்தியர் 12, 13, 14. எத்தனாச்சு? 6. நான் என்ன சொன்னேன்? 7. அப்ப இன்னொன்னு எஸ், மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த வேத பகுதி எழுதிங்க. மார்க்கு 16, 15-18, அப்போஸ்தலர் 2, அப்புறம் 10, 19, 1 கொரிந்தியர் 12, 13, 14 அதிகாரங்கள். இவ்வளவும் வேத பகுதிகள் அந்நிய பாஷையை பற்றி
சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதிகள். இப்ப நம்ம அந்நிய பாஷையை பற்றி படிக்க வேண்டுமானாலும், இதை பற்றி ஒரு சரியான முடிவுக்கு நம்ம வர வேண்டுமானாலும், இந்த 7 பகுதிகளிலும் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தெளிவாய் படித்து அதன் அடிப்படையில் தான் ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பயணத்தை இப்போது நாம் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த 7 பகுதிகளில் அந்நிய பாஷையை பற்றி சொல்லி இருக்குது அப்படிங்கிறது உண்மையானால் கூட, அந்நிய பாஷை என்கின்ற அந்த விஷயத்தை பற்றி விளக்கங்கள் தரப்பட்டிருப்பது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் மட்டும்தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை என்றால் என்னங்கிற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நாம் நிருபத்திற்கு சொல்ல வேண்டும். அங்கேதான் இது சம்பந்தமான விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளது. அப்ப அந்நிய பாஷையை பற்றி வேத பகுதிகளை நம்ம சொல்லிட்டேன். இப்போ இனி அடுத்து அந்நிய பாஷை என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்நிய பாஷை என்றால் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை எதை அல்லன்னு பார்த்துட்டு அப்புறம் எதுன்னு பார்க்கலாமே. அந்நிய பாஷை என்றால் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது அந்நிய பாஷை அல்லங்கிறத நம்ம பார்ப்போம். அந்நிய பாஷையை குறித்து மக்கள் மத்தியில் இருக்கிற தப்பான அபிப்பிராயங்கள், அது எந்தெந்த மாதிரி உள்ள அபிப்பிராயங்கள் இருக்குங்கிறத இப்ப நான் கோடிட்டு காட்டுறேன். விளக்கங்கள் நான் அப்புறம் சொல்றேன். அந்நிய பாஷை அப்படின்னா என்ன? சிலர் சொல்ற கருத்து, அது எங்களுடைய பர்சனல் பிரேயர், தனி ஜபத்தில் பேசுறதுக்காக பயன்படுத்துகிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாஷை, தனி ஜபத்தில் உபயோகிக்கிற பாஷை அந்நிய பாஷை. அப்படி சொல்ற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது இதை மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. அப்புறம் 2வது ஒரு கூட்டம், ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒருவர் தன்னுடைய ஜபங்களில் தேவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய பாஷையில் பேசுவது, அதுதான் அந்நிய பாஷை. வேற எவனுக்கும் வழங்காது, ஆனா தேவனுக்கு மட்டுமே புரியும்படியாக பேசக்கூடிய ஒரு பாஷை, அதுதான் அந்நிய பாஷை. இது இன்னும் சிலருடைய அபிப்பிராயம். இனி 3வது இன்னொரு கூட்டத்தினுடைய அபிப்பிராயம், அது தூதர் பாஷை. அந்நிய பாஷைங்கிறது என்னவா? தூதர் பாஷை. ஏன்னா கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ தூதர்கள் பாஷையிலே பேசினாலும் அன்பில்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஓசையிடுகிற கைத்தாளம் போல, சத்தமிடுகிற வெண்கலம் போல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்நிய பாஷைங்கிறது என்னது? தூதர் பாஷை. அப்படி அபிப்பிராயப்படுற கூட்டம் ஒரு கூட்டம். அப்புறம் இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை அது பரலோக பாஷை. அந்நிய பாஷைங்கிறது பரலோக பாஷை. அப்படி சிலருடைய அபிப்பிராயம். அடுத்து இன்னொருத்தர் அந்நிய பாஷை பத்தி அப்படின்னா என்ன? அது ஆவியானவர் பாஷை, அது ஆவியானவருடைய பாஷை. இப்படி அந்நிய பாஷையை பற்றி பல அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியிலே நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனா இத்தகைய கருத்துக்கள் எதுக்குமே, அபிப்பிராயங்கள் எதுக்குமே வேதத்திலிருந்து துளி அளவும் ஆதாரம் கிடையாது. துளி அளவும் இதற்கு ஆதாரம் கிடையாது. அப்ப இந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே தவறானவை. இந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் தவறானவைன்னு இப்ப நான் சொல்றேன் இல்லையா? இது தவறானவை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இதுக்காக மட்டும் நான் விளக்கி சொல்றதை விட, அந்நிய பாஷையை பற்றி நான் விளக்கி கொண்டு வரும்போது இந்த கருத்தை அப்ப நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டும்போது அப்ப இது தவறு என்பது நான் சொல்லாமலேயே கூட நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. சரியா? அப்ப அந்நிய பாஷையை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இனி 3வது குறிப்பு, அந்நிய பாஷை என்பது என்ன? அந்நிய பாஷை என்பது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று கூட பார்க்கலாம். முதல்ல பாஷைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோமே, அதுக்கப்புறம் அந்நிய பாஷையை பார்க்க. அதான மெத்தடு. பாஷைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்நிய பாஷைன்னா என்னன்னு தெரிய முடியும். அப்ப இப்ப பாஷை என்றால் என்ன
அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா லாங்குவேஜ் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற கொஞ்சம் குறிப்புகள்லாம் படிக்கணும். அது கொஞ்சம் மருத்துவத்துறையிலெல்லாம் போகணும். சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் படிக்க வேண்டியது வரும். ஏன்னா அந்த பாஷங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறத பிரெயினை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். நான் அது கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் நேரம் ஆகிடும். அதனால் நான் அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஒதுக்குறேன். அந்த பாஷங்கிற விஷயத்தை அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பாஷையை பற்றி படிக்கிறதுக்கு உலக பிரகாரமாக எவ்வளவோ நூல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். அப்போ பாஷையை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பாஷைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவர் தன்னுடைய சிந்தனையில் இருப்பதை, தன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு புரிய வைப்பதற்கு ஊடகமாக இருப்பது பாஷை. சரியா? இப்போ பாஷைங்கிறதுக்கு ஒரு வரையறை கூறுக. வரையறைன்னா என்ன? டெஃபினிஷன். பாஷை என்பதற்கு ஒரு வரையறை என்ன? இப்போ என் மனசில் என்னென்னமோ நினைக்கிறேன், யோசிக்கிறேன், சிந்திச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது தலையாட்டி கேட்குறீங்க. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்கள் 2 பேருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இடையில என்னுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் உங்களை விளங்க வைக்கிறதுக்கு வர்றதுதான் என்னதுங்க? பாஷை. அப்போ ஒரு பாஷை என்று சொல்லும்போது அதில் ப்ராப்பரான முறையான கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும். அப்படித்தானே? மொழி பரிமாற்றம் இருக்க வேண்டும். மொழி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம், சிந்தனை பரிமாற்றம் இல்லாத ஒன்றை எதுன்னு சொல்ல முடியாது, பாஷைன்னு சொல்ல முடியாது. அப்படியானால் அந்நிய பாஷையோ? நிச்சயமாய் அதில் கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும். சரி, அதை இப்ப நான் விளக்கி நம்ம பார்க்கலாம். பாஷை என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது முதல் குறிப்பு, அது ஆவியானவர் கொடுக்கிற வரங்களில் ஒன்று. பாஷை, அந்நிய பாஷை என்றால் என்ன? அதுக்கு முதல் பதில், ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று. அப்ப அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமே, அது நீங்க குறிச்சுக்கிட்டா போதும். இருந்தாலும் ஒரு வசனம் எழுதிக்கிட்டா போதும். 1 கொரிந்தியர் 12:10. 2, அதுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லலாம். அந்நிய பாஷை என்பது என்ன? பேசுபவருடைய தாய்மொழியாகவோ அல்லது அவர் தமது சொந்த புத்தியையோ முயற்சியையோ பயன்படுத்தி படித்திராததுமான ஒரு பாஷை. பேசுகிறவருடைய தாய் பாஷை கிடையாது. அவர் படிச்சு வச்சு தெரிஞ்சிருக்கிற பாஷையும் இல்லை. அவருக்கு தாய்மொழி இல்லாததும் படிக்காததும் ஒரு பாஷையில திடீர்னு பேசுறார். அதான் என்னது? அந்நிய பாஷை. 3வது, அந்நிய பாஷை என்பது ஒரு தனி பாஷை அல்ல. உலகத்தில் எங்காவது ஒரு பகுதியிலே, மூலையிலே பேசப்படுகிற, உலகத்திலே நடைமுறையிலே இருந்து வருகிற பாஷைகளில் ஒன்று. இன்னைக்கு நிறைய பேரு அந்நிய பாஷையை பற்றி தப்பா புரிஞ்சுக்கிட்டுறது எதுலன்னா, இந்த விஷயத்துல. அந்நிய பாஷைங்கிறது அது ஒரு தனி பாஷை. அந்நிய உலகத்தில் எத்தனையோ பாஷை இருக்கு இல்லையா? அது மாதிரி அந்நிய பாஷைன்னு ஒரு பாஷை இருக்கு. அந்த பாஷைக்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன? அது பேசுறவனுக்கும் விளங்காது, கேட்கிறவங்களுக்கும் விளங்காது. இதுதான் அந்நிய பாஷையினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பலர் தப்பா நினைக்கிறாங்க. இது தவறு. அந்நிய பாஷை என்ற ஒரு தனி பாஷை கிடையாது. இவனுக்கு தெரிந்த, இவனுடைய சொந்தமல்லாததும் தாய்மொழி அல்லாததும் இவன் முயற்சி செய்து படித்திராததுமான, அதே சந்தர்ப்பத்தில் உலகத்தில் எங்காவது ஒரு பகுதியிலே பேசக்கூடிய ஒரு மனித பாஷையிலே இவனுக்கு பேசுவதற்கு ஆண்டவர் அருளுகின்ற, ஆவியானவர் அருளுகின்ற அந்த ஆற்றலே என்னதான்? அந்நிய பாஷை வரம். சரி, இனி இதை உறுதிப்படுத்துறதுக்கு இனி நான் எவிடன்ஸ்களை சொல்றேன். அந்நிய பாஷைங்கிறது ஒரு தனி பாஷை அல்ல, அது பூமியில பேசப்படுற ஒரு பாஷை தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. பாஷை அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகளோ சொல்றோம். பாஷைங்கிறது நம்ம சாதாரணமா உபயோகிக்கிறது இல்லை. இது வடமொழி சொல்லுன்னு சொல்லிடுவோம் இல்லையா? பாஷைன்னு சொல்றது. பாஷை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்?
மொழின்னு சொல்றோம். சரி, இந்த பாஷை அல்லது அந்நிய பாஷை என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை குளோசா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குளோசா, அதை நம்ம சாதாரணமாக ஆங்கிலத்தில் அதை எழுதுறதா இருந்தால் GLOSSA, குளோசா என்று உபயோகிக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டிலே 50 தடவைகள் இந்த வார்த்தை வருகின்றன, இந்த சொல் வருகின்றன. குளோசா என்ற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 50 தடவைகள் வருகின்றன. 50 தடவைகள் இந்த வார்த்தை வருகிறதுல 17 முறை இந்த வார்த்தை மனிதனுடைய நாக்கை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குளோசா என்ற இந்த வார்த்தை மனிதனுடைய நாக்கை குறிப்பதற்காக ஹியூமன் டங்க், மனிதனுடைய நாக்கு, இந்த நாக்கை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய 1-2 வசனங்கள், 17 இடம் சொன்னேன் இல்லையா, 1-2 வசனங்களை நான் சொல்றேன், நீங்க குறிச்சுங்க. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 64வது வசனத்தை பாருங்க. லூக்கா 1:64 வாசிக்கலாமா? உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு, அந்த நாவு என்பதற்கு குளோசா என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இதே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார் இல்லையா. ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை சொன்ன போது 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய மடிக்கு போனாரு யாரு? லாசரு. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் வேதனைப்படுறாரு. பாதாளத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ஐஸ்வர்யவான் அங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆபிரகாமையும் அவருடைய மடியிலே உட்கார்ந்து இருக்கிற லாசருவையும் கண்டான். உடனே ஆபிரகாமை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான்? நான் தாகத்தினால் சாகிறேன். இந்த லாசரு தன்னுடைய விரலை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி, அந்த இடத்துல குளோசா என்ற வார்த்தை வருகிறது. ஹியூமன் டங்க் என்ற அர்த்தத்தில் மனிதனுடைய நாவை குறிப்பதற்கு. இது மாதிரி பல பல வசனங்கள் எங்கெல்லாம் மனுஷனுடைய நாக்கை பத்தி சொல்லுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தை வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இது கூடாமல் 33 முறை 50 தடவை இந்த வார்த்தை வருதுன்னு சொன்னேன். இதுல 17 தடவை மனிதனுடைய நாக்கை பற்றி குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கின்ற 33 தடவைகள் மனிதன் பேசுகின்ற மொழியை குறிப்பதற்காக, பாஷையை குறிப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு சில வசனங்களை நான் சொல்லட்டுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் பாருங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? 2:4. அவர்கள் எல்லாரும் பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சரி, இதே வார்த்தை 11வது வசனத்திலும் வருகிறது. கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப அந்த இடத்துல பாஷைகள் என்று வருகிறது அல்லவா? அப்ப இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்புறம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் அதே வெளிப்படுத்தல. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும். அப்ப அந்த இடத்துலையும் பாஷை என்று வருகிறது. அதுவே அதே போல 11வது வசனத்திலும் கூட அந்த வார்த்தை வருகிறது. அதாவது எங்கெங்கே இந்த பாஷை என்ற வார்த்தை வருகிறதோ 11:9 வருகிறது, 13:7 வருகிறது, 14:6 வருகிறது. இதே போல 33 இடங்களில் மனிதன் பேசுகின்ற பாஷையை குறிப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே மேல் வீட்டறையிலே உட்கார்ந்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள்?
ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்னு சொல்லியிருக்கு. அந்த பாஷைகளில்ங்கிறதுக்கு குளோசா என்று சொன்னேன். அதே வார்த்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க 17 நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க பேசுறதை கேட்டுட்டு, அடடே இவர்கள் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்கள் அந்த காலத்துல பேசி வந்த பாஷை அராமிக், அரமேய மொழியில பேசினாங்க. அரமேய மொழியில பேசக்கூடிய கலிலேயர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனா இவங்க நம்முடைய ஜென்ம பாஷைகளில் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்தெந்த நாட்டில இருந்து வந்தாங்களோ அந்தந்த நாடுகள்ல பேசக்கூடிய பாஷை, அதுல இவங்க பேசுறத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப பெந்தெக்கோஸ்தே நாள்ல அவங்க பேசின அந்நிய பாஷை பரலோக பாஷையா அல்ல பூமியில எங்காவது பேசப்பட்ட பாஷையா? பூமியில பேசப்பட்ட பாஷை. அதனாலதான் உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்தவங்க என்ன செய்யறாங்க? நம்முடைய ஜென்ம பாஷைகளில், மதர் டங், நம்முடைய சொந்த பாஷையில இவங்க பேசுறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அதுல இருந்தே தெரியுது, அந்நிய பாஷை என்பது அது ஒரு தனி ரக பாஷை அல்ல, பூமியிலே பேசப்படுகிற பாஷை. ஆனா இவனுக்கு தெரியாத பாஷை. யாருக்கு தெரியாத பாஷை? பேசுறவனுக்கு தெரியாத பாஷை, பேசுறவனுக்கு சொந்தமில்லாத பாஷை. அப்போ இதுல இருந்து தெரிகிறது, அந்நிய பாஷை என்பது பூமியிலே பேசப்படுகிற ஒரு பாஷை என்பதை நாம் அறிகிறோம். இதே வார்த்தை தான் எல்லா இடங்களிலும் வருகிறது. அந்நிய பாஷையை பற்றி சொல்லுகின்ற எல்லா இடங்களிலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல இன்னொரு கருத்தை கூட நாம் சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 12:10 திரும்ப வருவோம். 1 கொரிந்தியர் 12:10 அதை வாசிக்கலாம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இப்போ இங்க 2 வரத்தை பார்க்கிறோம். கடைசி 2 வரம், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், அப்புறம் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். இந்த வியாக்கியானம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹெர்மேனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து தான் ஹெர்மெனிட்டிக்ஸ் என்ற வார்த்தை வந்தது. அதற்கு சரியாக இதனுடைய நேரடியான இலக்கண ரீதியான அர்த்தம் மொழியாக்கம் செய்தல் என்று பொருளாகும். அது வியாக்கியானம் பண்ணுதல் என்று இங்கே இந்த வார்த்தை நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப பாருங்கள், அந்நிய பாஷை பேசுதலை பற்றி சொல்லிட்டு அடுத்து அந்த பாஷையை மொழியாக்கம் செய்வதை பற்றி, வியாக்கியானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பாஷையை பேசும்போது அந்த பாஷைக்கு மொழியாக்கம் செய்யப்பட வேண்டியது அவசியமானால் இந்த பாஷை என்பது நிச்சயமாக அர்த்தம் புரிந்த, கருத்து நிறைந்த, மொழியாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாஷைக்கே இருக்கக்கூடியதான ஸ்ட்ரக்சர், அந்த பாஷைக்கே இருக்கக்கூடியதான கட்டமைப்பு உள்ள ஒரு பாஷையாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. மொழி என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே அதை மொழியாக்கம் செய்ய முடியும். மொழி இல்லாமல் வெறும் பிதற்றுதலாக, உளறுதலாக, அல்லது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற அதை எப்படி நாம் மொழியாக்கம் செய்ய முடியும்? அப்ப அதுல இருந்தே தெரிகிறது அந்நிய பாஷைக்கு ஒரு வியாக்கியானம் அவசியம் என்று சொல்வதிலிருந்தே இது பூமியிலே பேசப்படுகிற கருத்து செறிவுள்ள ஒரு பாஷையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பை கூட சிந்திப்போம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 21-22 வசனங்களில் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் பேசுவேன், ஆகிலும் சரி, வேதத்துல எழுதி இருக்கிறத இங்க சொல்லிட்டு இதனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல்
அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு இவர் இங்க சொல்றாரு. அப்ப வேதத்தில் எழுதி இருக்கிறது அப்படித்தானே சொல்றாரு. இது வேதத்தில் எங்க எழுதி இருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க. ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோட பேசுவார். சரி, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறப்படத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவரோட சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். சரி, இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் இந்த வசனம், இதற்கு முந்தின பகுதி, அதற்கு முந்தின அதிகாரங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரை துக்கப்படுத்தின காரணத்தினால் ஆண்டவர் அவர்களை அவர்களுடைய எதிரிகளான அசீரியர்களின் கைகளில் என்ன செய்கிறார்? அடிமைகளாக ஒப்பு கொடுக்க போறாரு. அசீரியர்கள் இவங்க மேல படையெடுத்து இவங்களை சண்டை போட்டு பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப இவங்க சொந்த நாட்டை விட்டுட்டு அந்நிய தேசத்துல போய் என்ன செய்ய போறாங்க? அடிமைகளாக இருக்க போறாங்க. இவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கேட்காத பாஷையை பேசக்கூடிய மக்கள் மத்தியில போய் இருக்க போறாங்க. சொந்த பாஷையில பேசி என் வசனத்தை சொல்லி அவங்களை சீர்திருத்துறதுக்கு என் தீர்க்கதரிசிகளை நான் அனுப்புனேன். நீ அவங்களுக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல, கேட்கல. இனி உனக்கு உள்ள ஒரே வழி, அந்நிய மொழியில பேசக்கூடிய உனக்கு தெரியாத வேற பாஷை பேசுறவன் கையில உன்னை அடிமையான என்ன செய்ய போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன். அவங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முழிக்க போற. இதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைங்கிறத சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அஷீரியன் பேசக்கூடிய அந்த பாஷையை மறுபாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது குளோசா என்ற வார்த்தை தான் 1 கொரிந்தியர் 14 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாமே பார்க்கும்போது அந்நிய பாஷை என்பது பூமியிலே பேசப்படுகிற ஒரு மனித பாஷை, உலகத்தில் எங்கேயாவது பேசப்படக்கூடிய ஒரு பாஷை என்பது தெரிகிறது. அப்போ அது பூமியிலே பேசப்படுகிற ஒரு பாஷையாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த பாஷைக்கு பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும், கருத்து பரிமாற்றம் இருக்கும், மனதில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு விளங்க வைக்க முடியும். இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசுற இந்த கூட்டத்தின் மத்தியில இது இருக்குதா? அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்களா? இனி விளக்கம் கொடுக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். அது கொரிந்தியருக்கு நிறுவனம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த சிக்கலை நான் கொஞ்சம் அவிழ்த்து விடுவேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்போ அந்நிய பாஷை என்பது எது அல்ல, அந்நிய பாஷை என்பது எது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இனி அடுத்ததாக அந்நிய பாஷையை படிக்கும் முறை என்ன அப்படின்னா, அந்த பாஷையை பேசுறதுக்கு படிக்கிற முறை அல்ல, அந்நிய பாஷையை படிக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்நிய பாஷையை பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு போல, அந்த மாதிரி முறையை நினைக்காதீங்க. அந்நிய பாஷையை பற்றி வேதம் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை படிக்கிற முறை என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதை 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். 7 அதிகாரங்கள் அந்நிய பாஷையை பற்றி சொல்லியிருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, நற்செய்தி நூல்களில் அந்நிய பாஷை, அப்படின்னா சுவிசேஷங்களில் அந்நிய பாஷை. 2, அப்போஸ்தல நடபடிகளில் அந்நிய பாஷை. 3, நிருபங்களில் அந்நிய பாஷை. இப்படி 3 பகுதிகளாக பிரிக்கணும். பொதுவாக நம்ம வேதத்துல எந்த ஒரு உபதேச விஷயத்தை படிக்கணும்னா கூட இந்த ஃபார்முலாவை நம்ம கடைபிடிக்கணும். இதுல சரி வரலன்னு வச்சுங்க, இந்த அஸ்திபாரமே சரியில்லைன்னா எல்லாமே தவிடுபடி ஆயிடும். ஒரு விஷயம் சுவிசேஷத்துல சொல்லி இருக்கு, சுவிசேஷத்துல சொல்லி இருக்குதுங்கிற காரணத்தினால மட்டுமே நம்ம அதை சபைக்கு போதனையாக கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. அப்போஸ்தல நடபடிகள்ல சொல்லி இருக்குங்கிற காரணத்துக்காக அதை சபையில போதனையாக மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் இந்த 3லையும் சொல்லி இருக்கா, சுவிசேஷங்கள்ல சொல்லி இருக்குதான்னு பார்த்தா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாக்குறோம்னு அர்த்தம். அப்போஸ்தல நடபடிகள்ல என்ன சொல்லி இருக்குதுன்னா ஆதி திருச்சபை அதை எப்படி கையாண்டாங்கிறத படிக்கணும். நிருபங்கள் அதை பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு பாக்குறது, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னங்கிறத பாக்குறோம். இது 3 அடிப்படையில தான் ஒரு முடிவுக்கு சேர்றோம். அல்லாததை போதனையாக சொல்ல முடியாது.
இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு கடைசியாக பஸ்கா விருந்து புசித்தார்ல, அந்த பஸ்கா புசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? சீசர்களுடைய பாதங்களை கழுவினார். கழுவி முடிச்சிட்டு என்ன சொன்னாரு? எஸ், உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அப்படியே செய்யுங்கள். இதுக்கு மேல பாதம் கழுவுறத பத்தி சொல்றதுக்கு வேற என்ன வார்த்தைகளை சொல்ல முடியும்? சொல்லிட்டாரா இல்லையா? உங்கள் போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவுனா நீங்களும் அப்படியே போய் கழுவுங்கப்பான்னு சொல்லிட்டாரு. செய்றீங்களா? வாரம் வாரம் அப்பம் விட்டு ஆராதிக்கிறோம்ல, இன்னைக்கும் செஞ்சுட்டு தானே இப்போ உட்கார்ந்துருக்கிறோம். செஞ்சோமா? பாதங்களை கழுவுனமா? ஏன் அதை செய்யறதில்லை? நம்ம ஆண்டவர் அதை செஞ்சிருக்கிறாரு, செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறமும் அதை செய்யாம இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதை செஞ்சாருங்கிறது உண்மைதான். ஆனால் அதை பற்றி எவ்விதமான குறிப்பும் ஆதி திருச்சபை அதை செஞ்சு வந்ததற்கான எவிடன்ஸ் எதுவும் சபையினுடைய 30 வருட கால சரித்திரம் அடங்கி இருக்கின்ற அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தில் அதை பற்றி ஒரு குறிப்பும் வரவில்லை. சரியா? அடுத்து, அப்பம்பிக்குதலை பற்றி உபதேச விஷயமாக எழுதப்பட்டிருக்கிற சில வேத பகுதிகள் நிருபங்களில் இருக்கிறது. சபைகளுக்கான நிருபங்களை தான் உபதேச விஷயங்கள் வருது. அதில் அப்பம்பிக்குதலை பற்றி எழுதுறாரு பவுல் அப்போஸ்தலன். 1 கொரிந்தியர் 11 எழுதுறாரா? 10ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரா? 11ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரா? இதை பற்றி எழுதுகின்ற பகுதியில் ஒரு இடத்துலயாவது அந்த அப்பம்பிக்குதலோடு சம்பந்தப்பட்டு எதை பத்தி சொல்லல? பாதங்கள் கால்கள் கழுவுறத பத்தி சொல்லல. அப்ப அது அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் ஏன் அதை செஞ்சாரு? பதில், சீசர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறதுக்காக அதை செஞ்சாரு. அதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன? நாம் பெரியவன் நீ பெரியவன் ஆணவத்துக்கு இடம் கொடுக்காம ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி தாழ்மையின் சிந்தனை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? வாழணுங்கிற பாடத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த செயலை நம்ம என்ன செய்யறதில்ல. மற்ற ரெண்டுலையும் சொல்லாததுனால. இனி நான் நேற்று சொன்னேனே, அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர் நாண்டுகிட்டு செத்து போயிட்டானா சீசர்கள்ல? அதுக்கு பதிலாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? யாரு? எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? சீட்டு போட்டு. இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தையாவது சீட்டு போட்டு முடிவெடுக்கிறோமா? அப்படி எடுக்கிற கூட்டம் இருக்கு. சுத்த பொய், சுத்த ஏமாத்து வேலை. அதை விட பரிதாபம் என்ன தெரியுமாங்க? இந்த புது வருட ஆராதனைன்னு ஒன்று வச்சுட்டு அதில் 2 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் காணிக்கை பெட்டி போடுற பாக்ஸ், காணிக்கை போடுற பாக்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பாக்ஸ் இருக்கும், சீட்டு. அந்த வருடத்துக்கான வாக்கு தத்தம் எழுதி அதனால சீட்டு அப்படி சுருட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஒரு வழியா தெரியுத. உண்டா? இருந்ததுன்னா இதோட ஓச்சிருங்க, இனிமே செய்யாதீங்க. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த சீட்டெல்லாம் கொடுக்கிறவங்க எவங்களும், அது மூப்பர்கள் ஆனாலும் ஊழியர்கள் ஆனாலும் பாஸ்டர் ஆனாலும், ஆண்டவர் நேரடியாக வந்து அப்படியே உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய அந்த குடும்பம் அவங்களுடைய பேரெல்லாம் கண் முன்னால் காட்டி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஜான் விக்டர் வந்து 1 ஆஃப் தி எல்டர். ஒன்று அந்த டிசம்பர் 20 ஆகும்போது 25 ஆகும்போதே அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து அப்படியே ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, என்னுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த மந்தை, இந்த விசுவாசிகளுக்கு இந்த வருடம் வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் நீங்கள் தர்றீங்க சாமி, அதை நீங்கள் தர்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்க, உடனே ஆண்டவர் அப்படி தரிசனத்தில் தோண்டி, ஜான் விக்டர், இப்பொழுது பார்,
பிரதர் குமரவேல் ஃபேமிலி குடும்பம். அந்த குடும்பத்திற்கு எரேமியா 33:3 எழுது சீட்டிலே உருட்டு. அப்புறம் எஸ் எஸ் லார்ட் தேங்க்யூ. அடுத்து அவர் யார்? போஸ் பொன்ராஜ், ஜான் விக்டர் போஸ் பொன்ராஜினுடைய குடும்பம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த வசனத்தை இருப்பிடத்தை சொல்லி அதை எழுதி, எப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். எங்கெங்க இந்த வாக்கு தத்தங்கள் இருக்குதோ அந்த வசனத்தை தேடுவாங்க. அப்படியே நீ கொஞ்சம் 10 வசனத்தை பாரு, நீ 10 வசனத்தை பாரு, நீ கொஞ்சம் தேடு. அதெல்லாம் சீட்டா எழுதி கொண்டு வந்து வச்சிருவாங்க. இந்த கூட்டம் அப்படியே வரும். இதில் காணிக்கையை போட்டுட்டு அப்படி திரும்பி போகும்போது அதில் ஒரு சீட்டை எடுத்துட்டு அங்கே போயிடும். அங்கே போய் நிற்கும்போது அந்த சீட்டை பார்க்கறதுக்கு ஆர்வம், டேங்கப்பா, அந்த உள்ளத்தின் துடிப்பு. ஏன்னா இந்த வருடம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த வருடத்துக்கான தலைவிதியே அந்த சீட்டில் தான் இருக்கு. அப்படியே பார்ப்பார். அதில் என்ன வருது திறந்தோடனே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அப்படியே பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே சந்தோஷம். அடுத்த கூட்டம் முடிச்சோடனே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வசனம் வந்தது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நீ தீங்க என்ன செய்யாதிருப்பாய், காணாதிருப்பாய். எப்போ? ஜனவரி 1 ஆனால் பிப்ரவரி 17 ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கு. என்னாச்சு வாக்குத்தத்தம்? என்னாச்சு? தீங்கு காணக்கூடாதுல்ல, வரக்கூடாது இல்லைங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலைங்க, ஃப்ராடுங்க, தவறுங்க. இது என்ன நீங்க ஜோசியம் கேட்க போறீங்க? அதான் அர்த்தம். இது ஒரு என்ன ஆவிக்குரிய வேஷம் போட்ட ஒரு ஜோசியம். ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க டெய்லி வேதம் வாசிக்கணும், அன்றாட நீங்க டெய்லி வேதம் படிக்கணும். அன்றைக்கு நீங்க படிக்கிற வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அதான் தேவ ஒழுங்கு. இப்படி சீட்டு போட்டு பார்க்கிறது, அப்புறம் ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை எனக்கு தாரும், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை திறந்து அப்படி விரலை கொண்டு போய் அதில் வைக்கிறது. அப்படி விரலை வச்சுட்டு அப்படி அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அப்படி விரலை வைக்கும்போது என்ன வசனத்தில் அவங்க விரல் வைக்கிறாங்களோ அது அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். திடீர்னு நீங்க அப்படி விரலை வைக்கும்போது உன் உச்சந்தலைய உடப்பேன்னு இந்த ஏசாயால வருது இல்லையா, அது வந்துச்சுன்னா கதி என்ன ஆகும்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? தப்பி தவறி அப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அது என்ன பிசாசு அறியாம பிசாசு ஏன் விரல எங்கேயோ கொண்டு போயிட்டான். அவனை சும்மா தேவையில்லாம இழுக்காதீங்க. ஆனா அனாவசியமா அவனை நீங்க ஏன் கூப்பிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்களுடைய பேச்சுல ஆண்டவரை பத்தி பேசுறதை விட பிசாசை பத்தி பேசுறதா தான் அதிகமா இருக்கும். கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி கூட்டமெல்லாம் ஆண்டவரை பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க, வசனத்தை ரொம்ப பேச மாட்டாங்க, பிசாசை பத்தி பேசுவாங்க, பில்லி சூன்யத்தை பத்தி பேசுவாங்க, செய்வினையை பத்தி பேசுவாங்க, நடுராத்திரில அவன் ஜாமத்துல கோடாங்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்கிறத பேசுவாங்க. கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த துர்ப்பாக்கியம் கிடைக்கல, நீங்க கொடுத்து வச்சவங்க. தேவையில்லாம அவனை போட்டு ஏன் கதாநாயகன் ஆகணும்? தலை நசுக்கப்பட்ட பாம்பு, அவனை போட்டு சும்மா சும்மா ஏன் தூக்கி அப்படியே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? வேற வேலை இல்லை. என்ன சரி என்னென்னமோ சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அப்போ அந்த மாதிரி சீட்டு போட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. தப்புது. எப்படி தப்புன்னு சொல்றீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சீட்டு போட்டு மத்தேயுவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சீட்டு போட்டு எடுக்கிறதுல என்ன தப்புன்னு உடனே அதுக்கு வசனத்தை காட்டுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சீட்டு போட்டு தெரிந்தெடுத்ததுனால அது இந்த கிருபையின் காலத்தில் என்ன எடுத்தாலும் சீட்டு போட்டு தெரிந்தெடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமா? அது இல்ல, அது ஆதாரமா எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. ஏன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து, அதான் பெந்தெகோஸ்து நாள் சம்பவம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு சபையின் காலம் ஆரம்பமாகிறது. அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு சீட்டு போடுறது. அதன் அடிப்படையில் வசனமும் இருக்கு. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அந்த வசனம் எங்க? புதிய ஏற்பாட்டிலே இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் சீட்டு போட்டு தெரிவு செய்யற வழக்கம் இருந்தது. அதன் அடிப்படையில் செஞ்சாங்க அவங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பொருத்தமாக இருக்காது, இருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வந்தும் போய் கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் முழுமை பெற்ற வேதாகமம் இருக்கவில்லை. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல முழுமை பெற்ற வேதாகமம் கிடைச்சிருக்குது. சகல சத்தியத்திற்குள் வழிநடத்துகிற ஆவியானவர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து போய்கிட்டு இருக்கிறது இல்ல, நிரந்தரமா தங்கி இருக்கிறாரு. அவர் போதிப்பார், அவர் நடத்துவார், அவர் ஞாபகப்படுத்துவார், உணர்த்துவார். இது இவ்வளவையும் விட்டு போட்டு இதுக்கு மேல சீட்டை ஏன் தேடி போற? அதான் தேவை ஒழுங்கு. அப்ப நம்ம அதை செய்யறதில்லை. நீங்க கொஞ்சம் சிரிச்சோன்னா எனக்குமே பயமா போச்சு. நம்ம சபையிலையும் கூட ஒருவேளை புது வருஷத்தன்னைக்கு இப்படி சீட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்களா என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சம்திங் ராங். குழந்தை முழிக்கிற மொழி தான் தெரியுது. இதோட ஓச்சிருங்க. இந்த சிறுபிள்ளைத்தனமான செயலெல்லாம் செய்யக்கூடாது. டெய்லி வேதம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதத்தையும் நீங்க அன்னைக்கு நீங்க வாசிக்கிற வேத பகுதியின் மூலமா ஆண்டவர் பேசுவார். இந்த மாதிரி ஆவிக்குரிய ஜோசியம் சொல்ற இந்த மாதிரி உள்ள செயல்களை, வசனத்துக்கு விரோதமான செயல்களை, வசனத்துக்காக நிக்கிறோங்கிற உரிமை கொண்டாடுற நம்ம செய்யறது கேவலத்திலையும் கேவலம். அது ஒரு குருட்டு நம்பிக்கை. கூடாது. இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் எடுக்கிற அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி, அப்புறம் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் ஓசியாவில இருந்து மல்கியா வரைக்கும், ஏன்னா இதெல்லாம் அதுல தான் வருது. இந்த வாக்கு தத்தம் யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாரு, அவங்க பைபிள் அந்த பேஜஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அழுக்கா இருக்கும். ஏன்னா அதை புரட்டி பார்த்து வேணாங்க. அப்ப நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னா வசனத்தில் அது இல்லை. அப்ப நான் சொல்ல வர்ற குறிப்பு, நற்செய்தி ஒரு விஷயத்தை நம்ம சபைக்கு ஆணித்தரமாக அதை உபதேசமா கொண்டு வரணும்னா சுவிசேஷங்களில் அதை பற்றி சொல்லியிருக்கணும். நிருபங்கள் அதை பற்றி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதை பற்றி சொல்லணும், நிருபங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கணும். இது மூன்றின் அடிப்படையில் தான் ஒரு முடிவுக்கு வரணும். அப்படியானால் இப்போ நம்ம அடுத்து சிந்திக்க போவது நற்செய்தி நூலில் சுவிசேஷங்களில் அந்நிய பாஷை. அதை பத்தி என்ன சொல்லியிருக்கு? சுவிசேஷங்களில் ஒரே இடத்துல தான் வருது. எதுல வருது? மார்க்கு. சரியா? ஜெபம் செய்வோம்.